ஜப்பானியர்கள் ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தா ரொம்ப கடினமாக உழைப்பாங்க. ஜப்பானியர்கள்லாம் மாடு மாதிரி உழைப்பாங்க. அந்த அவங்க அதனாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த திருமணம்லாம் அவங்களுக்கு திருமணத்தின் மீது நிறைய பேர் அங்கே திருமணமே பண்ணிக்கிறதில்ல ஜப்பான் நாட்டிலலாம். அந்த நாட்டுக்காரங்க அந்த நாட்டு அரசாங்கம் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நாங்கள் உதவித்தொகை தர்றோம், குழந்தை பெற்றுக்கோங்க, உதவித்தொகை தர்றோம் ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அந்த நாட்டு மக்கள் ஜப்பான் நாட்டு மக்களில் நிறைய பேர் கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட கல்யாணம் இல்லாமல் வாழலாம். காரணம் என்னென்னா, அவங்க ரொம்ப தொழில்னா எப்போ பார்த்தாலும் தொழில், அந்த தொழிலில் கடுமையாக உழைக்கிறது, அது அவருடைய வழக்கமாக இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு தொழில்னாலே என்ன, தொழிலில் நீ கடுமையாக உழைக்கிற அந்த அளவுக்குலாம் நம்மளால் உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்க அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க. அப்படிங்கும்போது தொழில்னால் என்ன, அங்கே உறவுமுறைக்கு இடமே இல்லை. அப்போது ஒரு உறவுமுறைக்கு இடமே இல்லாத அன்பு பாசத்திற்கு அங்கே இடமே கிடையாது. ஒரு உறவுமுறைக்கோ அன்பு பாசத்திற்கோ இடமே இல்லாத ஒரு சுயநலம் நிறைந்த ஒரு இடம் அது. அந்த இடத்துல அவங்க கடினமாக உழைக்கிறாங்க. அதை அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க. அவங்களுக்கு அன்பு பாசங்கிறதே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவங்களால அப்படி உழைக்க முடியும். கடினமாக முரட்டுத்தனமாக உழைக்கிறாங்கல்ல, ரொம்ப அளவுக்கு அதிகமாக உழைக்கிறாங்க. அவங்களுக்கு அன்பு பாசம்னாலே அவங்க நம்பிக்கை இல்லாமல் தான் இருப்பாங்க. ரொம்பவும் அன்பு பாசம் அப்படின்னு இருக்கிறவங்க, அதை எதிர்பார்க்குறவங்களால முரட்டுத்தனமாலாம் உழைக்க முடியாது. முரட்டுத்தனமாக மாடு மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் உழைக்கவும் முடியாது. ஜப்பான் நாட்டுக்காரங்க மாதிரி உழைக்க முடியாது. அப்போ அவங்க அப்படி உழைக்கிறாங்கன்னா அது காரணம், அதனால தான் அவங்க அதன் விளைவாகத்தான் அவர்களுக்கு திருமண உறவுலேயே அதிக ஆர்வம் கிடையாது. திருமணம் செய்து கொண்டு வாழ்வதில் அவர்கள் ரொம்பவும் தொழில்னு ஆண்களும் பெண்களும் இருக்கும்போது நல்ல ஓவர் தன்னம்பிக்கை, அளவு கடந்த தன்னம்பிக்கை, பிறரது உதவி, கொஞ்சம் கூட மற்றவங்களுக்காக ரொம்ப சுதந்திரத்தை எதிர்பார்க்கறது, ரொம்ப சுதந்திரத்தை, பிறரது இடையூறுகளை கொஞ்சம் கூட அனுமதிக்காத ஒரு அணுகுமுறை அவர்களிடம் இருக்கிறது. இன்னொன்று சொல்லப்போனால் அவங்க பேசுகிற மொழியிலேயே பார்த்திங்கன்னா அன்பு பாசம்லாம் பெருசாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. உறவுமுறைக்கு முக்கியத்துவம் கிடையாது. அந்த மொழியிலே உறவுமுறைக்கு முக்கியத்துவம் கிடையாது. அன்பு பாசத்துக்கு பெருசாக இடம் இருக்காது. அது ஜப்பானியர்கள் பேசுகிற மொழியில் ரொம்ப உணர்வுபூர்வமாக அன்பு பாசத்தோட ஒரு பேசுகிற மாதிரிலாம் அவங்க இல்லை. சச்சா சான் அப்படிங்கிறாங்க. சச்சா சான் சான் சூ சான் சான் வா பா சான். என்னத்தை சொல்ல வராங்க, அதில் என்ன அன்பு இருக்குது, ஒரு உச்சரிப்பிலே கண்டுபிடிச்சிடலாம். உணர்வில் அது நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அதில் ஏதாவது உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான அந்த உணர்வை வெளிப்படுத்தும் போதே தெரிஞ்சிடலாம் அதில் என்னத்தை சொல்ல வர்றாங்க, அல்லது அன்பு இருக்கா இல்லையான்ட்டு. நீங்கள் மொழி புரியாமல் இருக்கலாம், ஆனால் உணர்வு புரியும். ஏன்னா உணர்வு மொழி என்பது உணர்வை சார்ந்தது. உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு தான், உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் மொழியே தவிர வெறும் மொழி மட்டும் தனித்து வருவதில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு மொழியை உச்சரிக்கும் போதே அதில் அன்பு இருக்கா, பாசம் இருக்கா, ஏற்ற இறக்கங்கள் இருக்கா, கருணை இரக்கம் இருக்குதா, காதல் இருக்கிறதா என்று சொல்லிவிடலாம். அப்போ அவர்களுடைய மொழி என்பது, ஜப்பானியர்களுடைய மொழி தொழில்னு அவங்க தலைமுறையாக தொழிலுக்கே முக்கியத்துவம் கொடுத்ததுனால அவர்களுடைய மொழியில் ஒரு உறவு முறைக்கு முக்கியத்துவம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு அன்பு பாசத்துக்கு, காதலுக்கு, ஓய்வாக உட்கார்ந்து பேசுறதுக்கு ஏற்றார் போன்ற வார்த்தைகள் அந்த மொழியில் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அவர்கள் அப்படி உழைக்கிறார்கள். அவர்கள் தமிழ் மொழியை பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எளிதாக உழைப்பது, கடின உழைப்பை அவங்க கைவிட்டுருவாங்க. ஒரு ஜப்பானியர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தமிழ் மொழியை பேச முயற்சி செய்யும் பொழுது, அதை ஒரு மொழி என்பது அந்த மக்களை அதன்படி மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த மொழி பாதுகாக்கும். மொழியும் எல்லாம் செய்யும் அவங்க. அப்போ தமிழ் மொழி அவங்க பேசுகிறாங்கன்னா தமிழ் மக்களை போல் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஒரு மொழியை நீங்கள் ஜப்பான் நாட்டுக்காரங்க, நீங்கள் கடினமாக உழைக்கணுமா, முரட்டுத்தனமாக உழைக்கணுமா, மாடு மாதிரி உழைக்கணுமா, ஜப்பான் மொழியை கற்றுக்கோங்க. அது உங்களை அப்படி உழைக்க தூண்டும். ஏன்னா அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே தொழிலுக்கு முக்கியத்துவம் தருகிற, உறவுமுறைக்கு அதிக முக்கியத்துவம் தராத ஒரு மொழியாக அது இருக்கும். சும்மா சோம்பேறியாக இப்போ உட்கார்வதற்கு அந்த மொழியில் வார்த்தைகள் இருக்காது. அது எல்லாமே உங்களை தொழில்னு கடினமாக மாடாக உழைப்பதற்கு தான் அந்த மொழியை பேசுகிறவர்களை அது தூண்டும். அதனால் அந்த மாதிரியான மொழி தான் ஜப்பானிய மொழியாக இருக்கும். அது மாதிரி ஐரோப்பிய மொழி, ஏன் அவங்களும் கடினமாக உழைக்கிறாங்கல்ல, அந்த மொழியிலையும் அப்படி தான் உறவு முறைக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்குது.
நாம தான் வந்து நாம ஏன் இப்படி இருக்கணும், நம்முடைய மொழி அதுதான் நம்முடைய வாழ்க்கை முறைக்கு நமது மொழி தான் காரணம். அப்போ நாம் இங்கே அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம மொழியை கற்றுக்கிட்டாக்கா எங்கே நம்ம குடும்பம் உறவு முறை அன்பு பாசம்னு சொல்லிட்டு ஒரு மென்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம்னு சொல்லிட்டு தான் இவன் உடனே என்ன பண்ணுறான், ஆங்கில மொழியை கற்றுக்கோ. அந்த மொழியை கற்றுக்கிட்டா நீ அந்த மொழிக்காரங்க எப்படி வாழ்வாங்களோ அது மாதிரி உழைப்பாங்களோ அது போன்ற அந்த அந்த இயல்புக்கே போயிடுவீங்க. ஒரு மொழியை பேசும்போது அந்த மொழியோட அந்த மொழியினரின் கலாச்சாரம், வாழ்க்கை முறை, சிந்தனை, செயல், அப்புறம் அவங்க நிறம், உடல் நிறம், தோற்றம் எல்லாமே வந்துடும். ஒரு மொழியின் வாயிலாக அந்த மொழியை பேசுகிறவர்களின் கலாச்சாரம் அத்தனையும் வந்துடும். அடையாளங்கள் அனைத்தும் வந்துவிடும். தோற்றம், உணவு முறை, பழக்க வழக்கம் எல்லாமே வந்துடும். இயல்பே மாறி போயிடும். நீங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க வந்து ஆங்கிலத்தில் பேச ஆசைப்படும் போது ஆங்கிலேயர்கள் போல் ஆகிவிடுவார்கள். ஆங்கிலேயரோட பழக்க வழக்கத்துக்கு வந்துடுவாங்க. அது உண்மை தானே, அதை யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் ஆங்கில மோகம் என்பது ஆங்கிலேயர்களாகவே உங்களை மாற்றிவிடும். அவர்கள் பேசுவது போன்ற ஒரு மிமிக்கிரி மாதிரி தான் அது, மிமிக்கிரி லைஃப். அது மாதிரி நீங்கள் ஜப்பான் மொழியில் பேசுனீங்கன்னா, ஜப்பான் மொழியில் பேசுகிறத நீங்கள் ஆர்வமாக ஒரு மோகமாக எடுத்துக்கிட்டீங்க, அதில் பேசுகிறத பெருமையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை பேச பேச நீங்கள் ஜப்பானியர்களை போல் மாடு மாதிரி உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. முரட்டுத்தனமாக கடினமாக உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு ஒருவேளை உறவு முறையினாலே பிடிக்காமல் போயிடும். அந்த அளவுக்கு உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. பணம் நிறைய சம்பாதிப்பீங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கை என்பது அதற்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். உறவு முறைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் அந்த அளவுக்கு ஒரு தொழில்னு போகும்போது பிறரது இடையூறுகளை விரும்பாத ஒரு மனநிலையை வந்துடும். நம்ம தொழில் செய்கிற இடத்துல போங்க, அங்கே வந்து நம்ம யாருடைய இடையூறையும் விரும்ப மாட்டோம். சுதந்திரமாக இருக்கணும். யாரும் ஒரு அளவோடு தான் நம்ம பேசிப்போம். உரிமை எடுத்து பேசுகிறத அனுமதிக்க மாட்டோம். அதெல்லாம் நம்மளை சோம்பேறியாக்கும். அதனால் அது மாதிரி தான் வந்து அந்த மாதிரியான ஒரு மனநிலை உடையவர்கள் தான் வந்து அவர்களுக்கு இடையூறுனாலே பிடிக்காது ஜப்பானியர்களுக்கு. அப்போ அன்பு பாசம் மனைவி, அப்போ ஒருத்தர் மனைவிட்ட போய் வந்து ஒரு ஊடல் கெஞ்சுறதோ அல்லது ஒரு மனைவி கணவன்கிட்ட கெஞ்சுறதோ அது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்ககிட்ட வந்து அளவு கடந்த தன்னம்பிக்கை இருக்குது. ஒருத்தர்கிட்ட போய் ஒரு அன்பிற்காகவோ பாசத்திற்காகவோ போய் இறங்கி போகிறது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவர்களுடைய மொழியும் அதுபோன்று வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க இன்றைக்கி கடினமாக உழைக்கல, காலங்காலமாக கடினமாக உழைத்து கொண்டே வருகிறார். ஆயிரக்கணக்கான வருஷங்களாக கடினமாக உழைக்கிற இயல்பு அவர்களிடம் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒருத்தர்கிட்ட இறங்கி போகிறது, ஒரு அன்பிற்காகவோ பாசத்திற்காகவோ இறங்கி போகிறது பிடிக்காமல் போகலாம். அது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ரொம்பவும் அளவு கடந்த தன்னம்பிக்கை அவர்களிடம் இருக்கிறது. அதனால் வந்து அது மாதிரியான இயல்பு உடையவர்கள் அது போன்ற இயல்புக்கு பொருத்தமாக அவருடைய மொழியும் இருக்கும். அதனால தான் வந்து அவர்கள் வந்து அப்படி இருக்கிறார்கள், அப்படி உழைக்கிறார்கள். அவர்கள் வந்து தமிழ் மொழியை பேசினாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ தமிழ்நாட்டுக்காரங்க எப்படி மென்மையாக இருக்காங்களோ அது மாதிரி அவங்க மாறிடுவாங்க ஜப்பான் நாட்டுக்காரங்க. அது மாதிரி நாம் ஜப்பான் மொழியை பேசுகிறதுல மோகமாக இருக்கணும், ஆங்கிலத்தை பேசுகிறதுல இங்கே எப்படி மோகம் இருக்கிறது, அதே மோகம் ஜப்பான் மொழியில் பேசலாம் அப்படிங்கிற மோகம் நமக்கு வந்ததுன்னா ஜப்பானியர்களை போல் கடினமாக உழைக்க ஆரம்பித்து விடுவோம். நீங்கள் ஆங்கில மோகம் கூட கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் ஒரு ஐரோப்பியர்கள் போல் ஒரு ஆங்கிலேயர்கள் போல் முரட்டுத்தனமாக உழைப்பதற்கு தான் நம்ம அழைத்து செல்லும். ஆங்கிலேயர்கள் போல் அந்த மாதிரி உழைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அது நோக்கி தான் நம்மளை கொண்டு போவோம். நீங்கள் வந்து அல்லது அரபி மொழியை கற்றுக்கிட்டிங்கன்னா அரபியர்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அந்த வாழ்க்கை முறைக்கு தான் போகும். அரபியர்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவங்க கடினமாக உழைப்பார்களா? கடினமாக உழைப்பதற்கு அங்கே வந்து வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பாலைவனம், வெயில், அங்கே ஒன்றும் நீர்வளம் நிலவளம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி வாழ்வார்களோ அது போன்ற வாழ்க்கை முறை வருவதற்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுபோன்று இருக்கிறாங்களா அப்படின்னா இஸ்லாமியர்கள் எப்பவும் கடினமாகத்தான் உழைச்சிட்ருக்காங்க. அதனால் அந்த மாதிரி அப்போ நம்முடைய மண் வந்து அவர்களை பாதுகாக்கிறது. ஒருவேளை இஸ்லாமியர்கள் அரேபியர்கள் ஏன் வந்து அவங்க அந்த இடத்துல கடினமாக உழைக்க முடியாது, பாலைவனத்தில் அவ்வளோ வெயில் அடிக்கும், பல மடங்கு மே மாதத்தை விட பல மடங்கு 10 மே மாதம் வெயில் அடித்தா எப்படி இருக்கும், 10 மடங்கு அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அடிக்கும். நைட்டு பயங்கர குளிரும், அங்கே வந்து உழைக்கவே முடியாது. நம்ம இங்கே வந்து இஸ்லாமியர்கள் உழைக்கிறாங்கன்னா அது இந்த மண்ணின் தன்மை, இந்த மண்ணு தான் அவர்களை உழைக்க தூண்டுகிறது. அதனால் வந்து ஒரு ஜப்பான் நாட்டுக்காரங்க உழைக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போன்று அவர்கள் மொழியும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் மொழியில் வந்து
உறவு முறைக்கு இடம் இருக்காது, ஓய்வுக்கு இடம் இருக்காது, வெறும் உழைப்புக்கு தான் இடம் இருக்கும். உழைப்பிற்கான வார்த்தைகள் தான் அங்கே இருக்கும். நம்ம நம்முடைய தாய்மொழியில் பார்த்திங்கன்னா, நம்ம தாய்மொழியை நம்ம பேசினா உறவு முறை, மென்மையான அணுகுமுறை, ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை, அறிவெல்லாம் வரும். நம்ம தாய்மொழி மீது பற்று இருந்துட்டாலே உங்களுக்கு அறிவு வர ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்திற்கு நீங்கள் அறிவு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நமக்கு இந்த தாய்மொழி மீது மோகம் இல்லாமல் போனது தான் நம்ம மூட நம்பிக்கையில் மூழ்கி போனது காரணம். ஆங்கில மோகம்தான் நம்ம நமக்கு பெரும்பாலான மக்களுக்கு அறிவு பெருசாக இல்லாமல் மூட நம்பிக்கையில் சிக்கி தேய்க்கிறதுக்கு அதுதான் காரணம். அவங்க மூட நம்பிக்கையில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறதுக்கு அதுதான் காரணம். தாய்மொழி பற்று இருந்தாலே போதும். தமிழ் மொழி மீது உங்களுக்கு பற்று இருந்தாலே போதும். தமிழ் மொழி எதை உள்ளடக்கியது, எதை வலியுறுத்துகிறது, எதை வலியுறுத்தி அந்த மொழிகளில் உள்ள வார்த்தைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அது அவர்களே அதுபோல் ஆக்கிவிடும். நீ இப்போது தமிழ் மொழி மீது உனக்கு பாசம் பற்று இருந்தாலே போதும். தமிழ் மொழியை பெருமிதமாக நினைக்கிற ஒரு பண்பு இருந்துட்டாலே போதும். தமிழ் மொழிக்குன்னு ஒரு பண்பு இருக்குது. அதில் உள்ள வார்த்தைகள் அது என்ன எதை வலியுறுத்துகிறது? உறவுமுறையை வலியுறுத்துகிறது, அன்பை வலியுறுத்துகிறது, அகிம்சை வலியுறுத்துகிறது, அறத்தை வலியுறுத்துகிறது, அப்புறம் அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை முறையை வலியுறுத்துகிறது. அது எல்லாமே உனக்கு வந்துடும். தமிழ் மொழி மீது உனக்கு பற்று இருந்ததுன்னா அது உனக்கு கொடுத்துரும். அந்த மொழியே கொடுத்துரும். ஏன்னா அது அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீ அந்த மொழியை புறக்கணிக்கும் போது உனக்கு அது எல்லாமே கிடைக்காது. நீ ஆங்கில மொழியை முன்னிறுத்துகிற, ஆங்கில மொழி மேல் உனக்கு மோகம் வருதுன்னா ஆங்கில மொழி எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு? தொழிலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், கடினமான உழைப்பு, அதில் அன்பு குறைவாக தான் இருக்கும், பாசம் குறைவாக தான் இருக்கும், அறம் கூட குறைவாகத்தான் இருக்கும், நேர்மை கூட குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா ஆங்கில மொழி பேசுகிறவர்கள் எல்லா நாட்டையும் அடிமைப்படுத்தணும்னு தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, பணம்னு அலைஞ்சி. அதனால் அது 100% நேர்மையை வலியுறுத்தணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் ஒரு மொழி ஒரு மனிதர்களுடைய சிந்தனையும் வாழ்க்கை முறையுமே வடிவமைக்கும். அதனால் நீங்கள் கடினமாக உழைக்கணும்னா ஜப்பான் மொழியை கற்றுக்குங்க. ஆங்கில மொழியை கற்றுக்கிட்டாலும் நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள். ஆனால் தமிழ் மொழியை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அறிவுபூர்வமாகவும் இருப்பீங்க, அறத்தின்படி நேர்மையாகவும் வாழணும், அன்பு பாசம் எல்லாத்துக்கும் ஒரு மனித உயிர்கள் அனைவருக்கும் ஒரு முன்னோடியாக திகழ். இப்போ நான்லாம் பார்த்தேன்னா எனக்கு தமிழ் மொழி மீது உள்ள அந்த மோகம், அந்த பற்று தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது. எனக்கு அப்படி அது ஏன் வந்தது அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் தமிழ் மொழி மீது எனக்கு ஒரு பற்று, அந்த பற்று தான் எனக்கு பள்ளி பாடங்கள்லாம் பெருசாக எனக்கு கணக்கெலாம் அந்த அளவுக்கு வராது. ஆங்கிலம் எனக்கு புரியாது. அறிவியல் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவேன், அவ்வளோதான். ஆனால் அப்படிப்பட்ட எனக்கே நான் மனித நிலையில் முழுமையடைகிற அளவுக்கு நான் ஒரு தகுதியை பெறுகிறேன் என்றால் அதற்கு கண்டிப்பாக காரணமாக நான் முதலில் வலியுறுத்துவது எனது தாய்மொழி மீது எனக்கு இருக்கிற பற்று தான். தமிழ் மொழி மீது எனக்கு இருக்கிற ஒரு பெருமித உணர்வு, ஒரு கர்வம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பெருமித உணர்வு. அதுதான் என்னை உருவாக்கியது, எனக்கு உணர்ச்சிகளை கொடுத்தது, எனக்கு பெருமிதத்தை கொடுத்தது, நம்பிக்கை கொடுத்தது என்று சொல்லலாம். என்னை உருவாக்கியது அந்த நம்பிக்கை, அந்த பற்று, தமிழ் மொழி மீது எனக்கு இருந்த பற்று. அது அந்த தமிழ் மொழி, தமிழ் மக்கள் இங்கே இருக்கிற அது எதனால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, எதை வலியுறுத்துகிறது, அந்த ஒரு மொழி மீது உனக்கு பற்று இருந்துட்டாலே அது அந்த எந்த நாட்டுக்காரங்களுக்கும் தமிழ் மொழி மீது ஒரு பற்று வந்துவிட்டாலே அந்த தமிழ் மொழி எதை வலியுறுத்துகிறதோ அதன்படி அவர் ஆகிவிடுவார். நீங்கள் எந்த ஒரு மொழி இப்போ நீங்கள் எந்த மொழி கற்றுக்கிட்டாலும் அந்த மொழிக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அந்த மொழி மக்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அவங்க காலங்காலமாக சேர்த்து வச்சுருப்பாங்க. நம்ம தமிழ் மொழி என்பது காலங்காலமாக சேர்த்து வைக்கப்பட்ட சொத்து. இந்த மக்கள், நமது முன்னோர்கள் காலங்காலமாக தமிழ்நாட்டில் வாழ்ந்த தமிழ் பேசிய முன்னோர்கள் காலங்காலமாக சேர்த்து வைக்கப்பட்ட சொத்து எங்கே சேர்த்துருக்காங்கன்னா மொழியில் தான் சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த சொத்தை நாம் அனுபவிக்கணும். அதை தமிழ் மொழியை நமது முன்னோர்கள் நமக்காக சேர்த்து வச்ச அந்த சொத்து என்னத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க? ஒழுக்கத்தை, எப்படி வாழணும், உறவு முறை, இந்த உலகத்துக்கே முன்மாதிரியாக வழிகாட்டியாக திகழ்கிற அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு உலகத்தையே உருவாக்குறேன். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு பொதுவான, அனைவரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மறுக்கவே முடியாத ஒரு உலகத்தை நான் உருவாக்குகிறேன். அது காரணம் நமது தமிழ் மொழி தான் காரணம். நமது முன்னோர்களுடைய அந்த உழைப்பு தான் காரணம். அந்த உழைப்பு, முன்னோர்களுடைய நமது உழைப்பு அந்த மொழியில் அந்த மொழியில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு, தமிழ் மொழியில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழி மீது எனக்கு இருந்த பற்று,
அதோட தொடர்ச்சி தான். நமது முன்னோர்கள் சேர்த்து வச்ச அந்த சொத்து அதோட தொடர்ச்சி தான் நான். அதனால தான் நான் வந்து இந்த ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு உலகத்தை உருவாக்க முடிகிறது, அதற்கான விதிமுறைகளை உருவாக்க முடிகிறது. இன்றைக்கி கலைகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். கலைகள், கவிதை, ஓவியம், பாடல், மனித உயிர்கள் எப்படி பாட வேண்டும், எப்படி நடனம் ஆட வேண்டும், எப்படி சிற்பம் செய்ய வேண்டும், எப்படி கவிதை எழுத வேண்டும், எப்படி ஓவியம் வரைய வேண்டும், எப்படி புதிய எழுத்துக்களை உருவாக்க வேண்டும், இப்படி மனித வாழ்க்கை, புதிய ஒரு மனித வாழ்க்கை, புதிய ஒரு உலகம், இப்படி அனைத்தும் ஒரு புதிய வாழ்க்கைக்கான, புதிய பயணத்திற்கான அனைத்து தேவைகளுக்கான இந்த உண்மைகளை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது என்றால் அதற்கு காரணம் நான் தமிழ் மொழி பேசுவதாகவும் எனது தாய்மொழி தமிழாகவும் இருப்பதால் தான். அந்த மொழி என்பது என்னை உருவாக்கியது என்று தான் சொல்லுவேன். வேறு மொழியில் வந்து கண்டிப்பாக இது நடந்திருக்காது, இங்கே தான் இது நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை.